ஆரம்பிக்கலாமா? மார்ச் 2009 அமெரிக்கால இருக்கிற ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆகுது. யார் மேல கேஸ் கொடுத்திருக்கானா, அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அவங்களோட ஒரு லாயல் கஸ்டமர் மேலேயே கேஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ பத்தியான டீடைல்ஸ் அங்க இருக்கிற ஏர் டைம் வெப்சைட்ல ரிலீஸ் ஆகுது. இந்த கேஸ படிச்சு பார்த்தவங்க எல்லாம் செம்ம ஷாக் ஆகுறாங்க. மைண்ட் ப்ளோயிங், இம்பாசிபிள், எப்படி இது நடந்திருக்கும்? யார் சார் நீங்க? இவ்வளவு பெரிய ஏர்லைன்ஸ் அவங்களுடைய லாயல் கஸ்டமர் மேல கேஸ் கொடுக்கற அளவுக்கு அவர் அப்படி என்னதான் பண்ணாரு? பார்க்கலாம். டிராவலே ரொம்ப காஸ்ட்லியான டிராவல் எதுனா அது ஃபிளைட்ல போறதுதான். ஆனா ஏன் ஏர் டிராவல் எப்பவுமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு? ஐ ஹேவ் மை ரீசன்ஸ் டியூட். ஃபிளைட்டோட ஃபியூவல், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ், க்ரூ அண்ட் பைலட்டோட சாலரி, ஏர்போர்ட் ஃபீஸ் அண்ட் டாக்ஸஸ், ஏர்கிராஃப்ட கிரியேட் பண்றதுல இருந்து மெயின்டைன் பண்ற வரைக்கும் இந்த ஃபுல் ப்ராசஸ்மே செம்ம காஸ்ட்லி. அண்ட் இந்த காஸ்ட் எல்லாம் எங்க வந்து ஆட் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க வாங்கக்கூடிய ஃபிளைட் டிக்கெட்ஸ்ல தான். பட் என்னதான் ஏர்லைன்ஸ் பிசினஸ் ஒரு காஸ்ட்லியான ரெவென்யூ ஜெனரேட்டிங் பிசினஸா இருந்தாலும் யானைக்கும் அடி சறுக்கும்ன்ற மாதிரி இந்த பிசினஸ்ல பயங்கர ரிஸ்க் இருக்கு. ஒன்ஸ் இந்த பிசினஸ் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இதுல கல்லா கட்டுறது ரொம்பவே கஷ்டம், மீண்டு வர்றது அதை விட கஷ்டம். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் 1980s டைம்ல ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஏர்லைன்ஸ் சொல்லப்படக்கூடிய அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸாக்டா இவங்க லாஸ்ல போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ரெவென்யூ நிறைய ஜெனரேட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு சில ஐடியாஸ் தேடிட்டு இருந்தாங்க. லைக் இன்னோவேட்டிவ் பிசினஸ் டெவலப்மெண்ட் ஐடியாஸ், ஆடி தள்ளுபடி மாதிரி. எக்ஸாக்ட்லி அதுக்கு அவங்க யூஸ் பண்ணதுதான் ஏர்லைன்ஸ் தள்ளுபடி, அதாவது ஏர் பாஸ். வாவ், ஏர் பாஸ் கேட்கும் பொழுதே நல்லா இருக்குதே. கண்டிப்பா இதுக்கு நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கணுமே. 1980s டைம்ல அமெரிக்கால பயங்கரமான ஒரு பைனான்சியல் கிரைசிஸ் இருந்துச்சு. இந்த மாதிரியான ஏர்லைன்ஸ்லாம் அவங்களுடைய ரெவென்யூவை டக்குன்னு ஏத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஏர் பாஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இதோட விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் $2,50,000. இந்தியன் ருபீஸ் படி சொல்லணும்னா 2,08,00,000 கிட்ட வரும். 2 கோடி ரூபாய் கொடுத்து இந்த ஏர் பாஸ வாங்கினாங்கன்னா அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அன்லிமிட்டடா லைஃப் ஃபுல்லா டிராவல் பண்ணலாம். வாவ், லைஃப் ஃபுல்லாவா? அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயா? செம்ம ஜாக்பாட் ஆஃபரா இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்பெல்லாம் இந்த ஏர்லைன்ஸ் டிக்கெட்டை புக் பண்றது ரொம்ப லாங்கான, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் கூட சொல்லலாம். ஆனா இந்த ஏர் பாஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உடனடியா ஏர்லைன்ஸ் உடைய பிளாட்டினம் கஸ்டமர் எக்ஸிகியூட்டிவ்க்கு போன் பண்ணீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுடைய ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் ஆயிடும். இதுக்கு உங்களுடைய டிராவல் ஐடென்டிபிகேஷன், உங்க ஐடென்டிபிகேஷன் சொல்லிட்டு எந்த ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்மே இருக்காது. ஆமா, பின்ன 2 கோடி ஆச்சு. ஆனா எனக்கு ஒரு டவுட், 2 கோடி ரூபாய் கொடுத்து இந்த ஏர் பாஸ் வாங்குற அளவுக்கு கஸ்டமர்ஸ் ரெடியா இருந்தாங்களா? பிகாஸ் பொதுவாவே இந்த ஏர் டிராவல்ன்றது கொஞ்சம் காஸ்ட்லி இல்ல? டியூட், இட்ஸ் அமெரிக்கா டியூட். 1981ல இருந்து 1988 வரைக்கும் மொத்தம் 66 பேர் கிட்ட இந்த கோல்டன் டிக்கெட்டை வாங்கியிருக்காங்க. வாவ், bloody Americans. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த தள்ளுபடி மூலியமா $16.5 million earn பண்ணிருக்காங்க. இந்தியன் ருபீஸ் படி சொல்லணும்னா 136 crores கிட்ட ரெவென்யூவை ஜெனரேட் பண்ணிருக்காங்க. ஆனா 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 அந்த ஆனாக்காக தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவு ஈஸியா நான் உங்களை லாபம் பார்க்க விட்டுருவானாடா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் உடைய இந்த கோல்டன் டிக்கெட்டை வாங்கினவர் தான் அந்த சோ கால் லாயல் கஸ்டமர். 37 வயசான ஸ்டீவன் ராத்ஸ்டீன் அப்படிங்கிறவரு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ் மேன். 1987ல $2,50,000 கொடுத்து இந்த ஏர்லைன்ஸ் உடைய ஏர் பாஸ் டிக்கெட்டை இவரு வாங்கியிருக்கிறாரு. பிரேக்ஃபாஸ்டுக்கு அமெரிக்கால இருந்து பிரான்ஸ், லஞ்சுக்கு பிரான்ஸ்ல இருந்து லண்டன், டின்னருக்கு லண்டன்ல இருந்து சிகாகோ. அது மட்டும் இல்லாம புதுசா நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது, அங்க இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்றது, சன்ரைஸ பாக்குறது, மூன்லைட்ட பாக்குறது, ஒரு சாண்ட்விச் வாங்கி சாப்பிடுறதுக்கு கூட ஃபிளைட் புக் பண்ணி போக ஆரம்பிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம 1989ல அமெரிக்கன் ஏர்லைன்ஸோட ஒரு பெரிய நெகோசியேஷனே நடத்தி $1,50,000 கட்டி ஒரு கம்பானியன் ஏர் பாஸையும் வாங்கியிருக்கிறாரு. கம்பானியன் ஏர் பாஸ் மூலியமா எக்ஸ்ட்ராவா சீட் போட்டு அதை காலியா வச்சுக்கிறது, இல்ல அது மேல பேக் வச்சுக்கிறது, இல்ல கால் நீட்டி ஹாயா உட்காந்துட்டு போறது, ஏர்போர்ட்ல அவர் யாரையாவது புதுசா மீட் பண்ணார்னா அவங்களையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமா அட்ராசிட்டி பண்ணிருக்காரு இந்த மனுஷன். 1000 times நியூயார்க், 500 times சான் பிரான்சிஸ்கோ, 500 times லாஸ் ஏஞ்சல்ஸ், 500 times லண்டன், 120 times டோக்கியோ, 80 times சிட்னி, 80 times பாரிஸ், 50 times ஹாங்காங், 7000 times உலகத்துல இருக்கிற மத்த நாடுகள்னு சொல்லிட்டு சொல்றேன், எனக்கே மூச்சு வாங்குது. அந்த அளவுக்கு அந்த ஏர் பாஸ் தேய கதற யூஸ் பண்ணிருக்காரு இந்த மனுஷன். ஏன் சிரிக்கிற? இல்ல, அந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நினைச்ச சிரிச்சு. ரியல் தக் லைஃபர்ல
ஃபைனலி 2007ல அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை செக் பண்ணும்போதுதான் அவங்களுடைய கேஷ் ப்ராஃபிட்ல ஒரு பெரிய பிளாக் ஹோல் இருக்குதுன்றதையே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு கஸ்டமர் $23 மில்லியன் கிட்ட செலவு வச்சிருக்காருன்னு பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆகி போறாங்க அமெரிக்கன் ஏர்லைன்ஸ். டிசம்பர் 2008 ஸ்டீவ் ஒரு கம்பெனியோட யூரோப்புக்கு டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிகாகோ ஏர்போர்ட்டுக்கு வராரு. செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சிட்டு பிளைட்ட போர்ட் பண்ணலாம்னு போகும்போது துண்டா அவரை தூக்கிட்டாங்க. அவருடைய கையில அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஒரு லெட்டர் ஒன்னு ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. Right to inform you that effective immediately, American Airlines hereby exercise its right to terminate your Airbus agreement. Dated October 1, 1987. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் மல்டிபிள் டைம்ஸ் டிராவல் பண்ணதுனாலயோ இல்ல ஏர்லைன்ஸ்க்கு லாஸ் கொண்டு வந்ததுனாலயோ அவர் மேல கேஸ் போடல. இந்த ஏர்பாஸ் ஸ்கீமையே அவர் அபியூஸ் பண்ணிருக்காருன்னு அவர் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்க்கு அகேன்ஸ்டா அவர் ஒரு கேஸ் கொடுத்திருக்காரு. லைஃப் டைம் ஃபுல்லா ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாதியிலே என்னுடைய அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றீங்கன்னு கேஸ் கொடுத்திருக்காரு. மாறி மாறி குறை சொல்லிக்கிட்டு 2012 வரைக்கும் இந்த கேஸ் போச்சு. ஃபைனலி 2012 எண்ட்ல இந்த ரெண்டு பார்ட்டியுமே கேஸ செட்டில் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா என்ன நடந்தது, என்ன மாதிரியான ஒரு செட்டில்மெண்ட் ப்ராசஸ் இதுல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்குமே ரொம்ப கான்பிடென்ஷியலா வச்சிருக்காங்க. சோ வியூவர்ஸ், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸோட பிஹேவியரை ஈஸியா நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது. இனிஷியலா அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் இந்த ஏர்பாஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது யார் இவ்வளவு ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதே ஐடியா இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு கஸ்டமர்னால. இந்த ஏர்பாஸை ரிலீஸ் பண்ணது மூலமா 136 கோடி ப்ராஃபிட்ட இவங்க பார்த்திருக்காங்க. ஆனா ஒரே ஒரு கஸ்டமர் 190 கோடி கிட்ட செலவு வச்சுட்டு போயிட்டாரு. கூட்டி கழிச்சு பார்த்தா 54 கோடி கிட்ட இந்த ஏர்லைன்ஸ் ஒரே ஒரு கஸ்டமர்னால லாஸ் பண்ணிருக்காங்க. உங்களுடைய லைஃபா இருக்கட்டும் இல்ல பிசினஸா இருக்கட்டும், நீங்க ஏதாவது ஒரு புது ஐடியாவை லான்ச் பண்றதுக்கு இருந்தீங்கன்னா அந்த ஐடியா அந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டா இருக்குமா, உங்களுக்கு அதனால ப்ராஃபிட் வருமா, இதனால ஏதாவது பிரச்சனை வருமா, அதோட பிஃபோர் ஆஃப்டர் கேஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க லான்ச் பண்ணணும். இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நன்றி. ஹலோ, அமெரிக்கன் ஏர்லைன்ஸா? ஆடி மாசம் ஏர்லைன்ஸ் ஆஃபர் ஏதாவது போயின்னு இருக்குதா சார்?